வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நம் எல்லோரையும் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்துவார். நமக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், கை கால் வலிகள், எல்லா சோதனை வேதனையிலிருந்து தேவன் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த ஜெப வழிபாடு, அதாவது இந்த வருஷத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த 9ஆம் தேதி, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 9ஆம் தேதியில நடக்கிற இந்த விசேஷமான உபவாச ஜெபத்தின் வழியாக நம்ம எல்லாரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அவருடைய பரிசுத்த கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து அதிசயமாய் அவர் வழிநடத்துவார். ஆக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நன்னத்திரவிரு ஓ இயேசுவே என்று கன்னடத்திலும் தமிழிலும் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவர் வழி நடத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்னத்திரவிரு ಓ ಯೇಸುವೆ, ನಾನೆನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎನ್ನತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನೆನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, Hallelujah, 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 hallelujah. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಯಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಯಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. என் கூடவே இருங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயுமானிரே, கடன் பட்ட வேளையில் தகப்பனானிரே. ஓ கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயுமானிரே, கடன் பட்ட வேளையில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஆண்டவருடைய பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், என் பலவீனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என் நோய் நொடியிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே. உம்மாலே தான் ஆகும். எனக்கு சுகம் கொடுக்க உம்மாலே ஆகும். என்னை பலப்படுத்த உம்மால் ஆகும். என்னை காக்க உம்மால் ஆகும். என்னை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகும். என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யுங்க. கைகளில் கால்களில் நல்ல பலத்தை தாங்க. எங்க குடும்பத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கணவன்மார்களை, மனைவிமார்களை, பிள்ளைகளை, குடும்பத்தாரை, சொந்த பந்தங்களை, ஆண்டவரே, பேரை பேத்தி பிள்ளைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய கரம் நம்மேல் இறங்கி வந்திருக்கிறது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம மத்தியத்தில் வந்திருக்கிறார். விடுவிக்கிற தேவன், வானாதி வானங்கள் இடம் கொள்ளுகிற தேவன், இடம் கொள்ளாத தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தடைகளை அகற்றி போடுவார். எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துவோம். எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்களை, சாத்தானுடைய எல்லா விதமான ஆதிக்கியங்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரே உதவி செய்யுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே உதவி செய்யுங்க. ஜெபிக்க பலன் தாங்க, துதிக்க பலன் தாங்க, ஆராதிக்க பலன் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வழிக்காக நன்றி செலுத்துகிறார். எங்கள் ஜெபத்திற்கு தடையாய் வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளை எங்கள் தேசத்தை சுற்றிலும், எங்கள் ஏரியாவை சுற்றிலும், எங்கள் தெருக்களை சுற்றிலும், எங்கள் வீடுகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்டி அப்புறப்படுத்தும். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபம் செய்கிற துவக்கத்தில் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிறதற்காக எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை ஆண்டவரே, வீணான ஆராதனைகளை ஆண்டவரே, வீணான வழிபாடுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்தெறிங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே. உண்மையுள்ள தேவனை அறிகிற அறிவை தாங்க. இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்களை தாங்க ஆண்டவரே. இயேசுவை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறதா? எங்கள் பலவீனத்தில் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை, எங்கள் சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை வைங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினால் எங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதா ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். அப்பா தச்சமா அநேக பலவீனத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் தாயாரை தொடுங்க ஆண்டவரே. தாயாரை தொடுங்க ஆண்டவரே. தாயாரை போல இருக்கிற அந்த சாந்தி அம்மா கூட நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை எடுத்து போடுங்க. சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. அதே போல ஷீலாவுக்கு நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த வழியில பலவீனத்தோடு வந்திருக்கிற மகனை பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா இரும்பல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. சுகம் கொடுப்பீராக, பலம் கொடுப்பீராக. ஜெயமா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத பெரியம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேறு பிரகாசத்தை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலன் இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க. அடியனுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க. பலத்தினாலே இடை கட்டுவாங்க. இந்த ஜெபத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரை ஆசீர்வதித்து இப்பொழுது பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நீங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவரை விசேஷமாக நாம் ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஜீவனை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ஜீவனில நிறைய சேதங்கள், ஆனால் நமக்கு உயிரோடு தேவன் நம்ம வைத்திருக்கிறபடியால அவருக்கே நம்ம எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் செலுத்தும் போது தேவன் இந்த நீட்டுகிற இந்த கரத்தை பிடித்துக் கொள்வார். பிடித்துக்கொண்டு நம்மை கொண்டு நம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை தான் நம்புவேன். ஏன்னா அவர் என் கோட்டை, என் அரண், என் அடைக்கலம், எனக்கு எல்லாம் புகலிடமாய் இருக்கிறார். ஆகவே
ஜெபத்தோடு செய்கிற 3வது பாடல், நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை தான் நான் நம்புவேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு, என் வீட்டுக்கு, எனக்கு கோட்டையா இருக்கிறார், ஒரு ஷெல்டரா இருக்கிறார். ஆகவே அவரையே நான் நம்பியிருப்பேன் என்று சொல்லி இந்த பாடல் எல்லாரும் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். சொல்லுங்க, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் அவர் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். சொல்லுங்க, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை, நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை, அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டு, அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டு, என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த காரியத்துக்காக பயப்படுகிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர் முன்னால வச்சிடல, எதுவா இருக்கோமா அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லி பாருங்க, நான் பயப்படும் நாளில யாரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். அவரை நம்பி நம் காரியங்களை செய்யும் போது எல்லாவற்றும் அவர் வாய்க்க செய்வார். ஆகவே அவரே நம்பி இருக்கிற நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை தின்னு துதிங்க. ஆமா, வார்த்தை சொல்லி துதிங்க, வாயை திறந்து துதிங்கன்னு சொன்னேன். ஆமா ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. எந்த வார்த்தைகள் தெரியுமோ அதை சொல்லி சொல்லி துதிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அவர் துதி எப்பொழுதும் நாவிலே இருக்கும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல எங்கள் துதி எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதி, உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு கூட இருப்பதாக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பலவீனத்தில உம்முடைய பலம் விளங்குவதாக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், 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 அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை மாற்றுகிறவர், எனக்கு ஜீவனை தருகிறவர், சுவாசத்தை கொடுப்பவர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கண்மணி போல காப்பாற்றுகிறவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையில நீ செய்கிறேன் அதற்காக துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. வார்த்தைகளை வச்சு 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 துதிக்கும் போது நம் வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். ஆகவே இப்போது வார்த்தைகளை வச்சு துதித்தனா இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு பிளெஸிங் வேர்ட், வாக்குத்தத்த வசனம், ஸ்டே வித் ஜீசஸ். ஆண்டவரோடு கூட இந்த நாள் முழுவதும் இருங்கன்னு சொல்லிட்டு வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Proverbs 17 chapter verses 15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். Yes. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென் ஆமென். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்றார், நான் தேவனுடைய சாயல். நம்ம எல்லாரும் யார் சாயலுமா? கனடாவில் நின்னா ஆண்டவரே நான் உம்மை போல இருக்கிறேன் ஆண்டவர். இப்படிதான் ஆண்டவர் இருப்பார், உம்மை போல இருக்கிறேன். நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல். அவன் இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னா படிங்கம்மா. Proverbs chapter 17:15. Condemning the innocents or letting the wicked go, both are hateful to the Lord. ஆமென். நான் தேவனுடைய சாயலால் திருப்தியாவேன், நான் தேவனுடைய சாயலால் திருப்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் முழுதும் நம் காலையில விழிக்கும் போது, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்துட்டீங்களா, உமக்கு ஸ்தோத்திரம். ராத்திரில படுக்கும் போது என்ன சொல்றோம்? Thank you Jesus சொல்றோம். காலையில எழுந்திருக்கும் போது என்ன சொல்றோம்? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். காலை ராத்திரி படுக்கும் போது thank you Jesus. காலையில விழிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த நாளை தொடங்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நீதிமொழிகள் 17:15 படிங்கம்மா. இன்னொரு முறை படிங்க. 17:15. துன்மார்க்கனை 17 நீதிமொழிகள் 17:15 துன்மார்க்கனை நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்தேன். சரி, நான் thank you Lord. விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சத்தமா படிங்க ஜோரா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென். உம்முடைய சாயலால் நாம் திருப்தியாவேன் என்று சொல்லி விழிக்கும் போது ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு அப்படிதான் சொல்லி இந்த நாளை நாம் தொடங்கணும். ஆகவே நம்ம ஜெபிக்கிற கருத்துங்களுக்கு நம்ம கடந்து போகிறோம். அநேக ஜெப கருத்துக்கள் இந்த நாளில் இருக்கிறது, வந்திருக்கிறது. போன் மூலமாக டைரக்டாகவும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம சொல்றோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது யார்கிட்ட சொன்னாலும் சரிங்க, ஒரு எந்த மனுஷத்தை ஜெபிக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க அந்த ஜெபத்தை கேட்டு ஆட்டமா சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஆனா இந்த ஒரே ஒரு காரியம் என்ன சொல்றதுன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆகவே இப்போது விசுவாசிப்போம், அற்புதமான காரியங்கள் செய்வோம். முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய பெரிதான ஒரு கடமை எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், தேவனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்து சொல்றாங்களோ, அது யாரா இருக்கட்டும், இந்த வசனத்தை, இந்த வேதத்தின் மகத்துவங்களை யார் எடுத்து மத்தவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பெரிதான கடமை. ஆகவே ஒரு ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்றவங்க எல்லாருமே ஊழியக்கார பிள்ளைகள் தான். அது சபைகளா இருக்கட்டும், திருச்சபையில இருக்கட்டும், வீதியில இருக்கட்டும், இந்த டெலிவிஷன் இருக்கட்டும், ஒரு மொபைல்ல ஜெபிக்கிறவங்களாகட்டும், ஒரு கை பிரதிகள், நிறைய பேர் கை பிரதிகளை வசனங்கள் எழுதுறாங்க, அப்படியா இருக்கட்டும், ஒரு பாடல் வழியாக, மியூசிக் வழியாக நிறைய பேர் கர்த்தரே தெய்வம் என்று யார் அறிக்கையிடுறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் போகிற சர்ச் ஆகட்டும், சபையாகட்டும், ஆண்டவரே எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க மனைவிமார்களை, குடும்பங்களை, அவங்க தாய் தகப்பன்மார்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. நிறைய ஊழியக்காரர்களுக்கு பலவீனங்க இந்த நாட்களில, இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போட்டு உற்சாகமா இந்த ஊழியங்களை அவங்க எடுத்து செய்யணும்ப்பா
என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமா, அல்லேலூயா. உங்களால முடிந்தாலும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நேரம். இந்த நாள், இந்த நிமிஷம் நமக்கு கிடைக்காது. ஆமா, ஆமா, தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் மிஷனரியா நிறைய ஊழியங்களுக்கு போறாங்க. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் சந்திங்க. ஆண்டவரே, கர்த்தரே, தெய்வம் என்று அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவித்து புறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று. அது அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் தொடுங்க தகப்பனே, தொடுங்க ராஜா, தொடுங்க தகப்பனே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களை செய்கிற எல்லா உழைக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிராமங்களை போகிறவர்கள், அன்றைய வீதிவதியாக போகிறவர்கள், அன்றைய நிறைய சர்ச்சைகளிலே, ஆலயங்களிலே அன்றைய பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. ஆமென், 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 ஆமென். எந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறார்களோ அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் தகப்பனே. உண்மையான தெய்வம் நீர் என்று அறிகிற அறிவு வரட்டும் தகப்பனே. கர்த்தாவே, இதை நீர் செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க ராஜா. அவங்க ஊழியெல்லாம் கேட்கப்படட்டும் தகப்பனே. நிறைய ஊழியக்காரர் பிள்ளைகள் போய் கிராமங்களில் ஊழியம் செய்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தால் தான் தேவனே அறிகிற அறிவு வருது. ஆகவே அற்புதங்களை என் கர்த்தர் செய்யுங்க ராஜா. என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நிறைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு உடலில பலவீனங்கள் ஐயா, பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. நிறைய ஊழியக்காரர்களுக்கு கால் வலிகள், கால் ஆபரேஷன், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், நிறைய பேருக்கு சுகர், பிபி, தைராய்டு, அன்றைய கேன்சர், இப்படிப்பட்ட எல்லா வியாதிகளை ஊழியக்காரர்களை தேடி வருகிற எல்லா வியாதிகளை மாற்றுங்க தகப்பனே. கர்த்தர் அவர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியத்துக்காக ஓடி வந்து ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கிற தாய் தகப்பன்மார்களை கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லா ஆண்டவரே ஆர்ச் பிஷப்புகளை ஆசீர்வதிங்க. பாதிமார்களை, சிஸ்டர்ஸ்களை, பாஸ்டர்மார்களை, ரெவரண்ட்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ட்ரஸ்ட்களை வச்சு நடத்துறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காலேஜ் வச்சு நடத்துறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அநாதி பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹேண்டிகேப்ட் பிள்ளைகளையும் ஆண்டவரே, அநாதிகளையும் ஆண்டவரே, விடுதலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வச்சு நடத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நிறைய காலேஜ் வச்சு நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அற்புத நாமத்தினாலே கர்த்தரே தெய்வம் என்று எந்தெந்த விதத்திலாம் அறிக்கையிடுறார்களோ அவர்கள் ஒவ்வொரு ஊழியங்களும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்ம மனதார கூட நிறைய பேர்கள் தேவன் அறியாத பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. அவங்களை யாரும் வெறுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை. தேவன் அவங்களை நேசிக்கிறார். நமக்கு மாத்திரமா ஆண்டவர் நன்மை செய்கிறார். நமக்கு மாத்திரமா சூரியனை கொடுக்கிறார், நமக்கு மாத்திரமா வெளிச்சத்தை கொடுக்கிறார், நமக்கு மாத்திரமா மலைகளையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கிறார். தேவனை அதிகமா நேசிக்கிற நமக்கும் கொடுக்கிறார், தேவன் அறியாத பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். ஆனா நம்ம கடமை என்ன ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விதத்தில் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் என்று சொல்லி அனுதின ஜெபத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம அக்கம் பக்கம் தேவனை இயேசு என்ற வார்த்தை கேட்டு கூட நிறைய பேர் உணராத இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் வேதத்தை படிக்காதுங்கிறாங்க. வேதம் கொடுக்கப்பட்டது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தான், அது அறியாதே நிறைய பேர் படி. நான் ஏன் இதை படிக்கணும், அது வேற யாரும் சபைக்காருக்கு இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த வசனம். ஆகவே நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் அவர்களை மாற்றுவார்கள். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் இந்த கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நாள்ல பாருங்க, சாந்தி என்ற ஒரு தாயாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த தாயார் வந்து படுத்த படிக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்னு தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ஆகவே அந்த தாயாரை கர்த்தர் தொடணும், படுத்த படிக்க இருக்கிறாங்க. இந்த சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாருமா பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, சாந்தி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அந்த சாந்தி அம்மாவை தொடுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, படுக்கையை மாற்றுங்க. அவங்க பேரணிக்கு வருகிற திருமண நாள், அந்த நாட்களுக்குள்ள அந்த தாயாருக்கு ஒரு தீவிரம் ஆகாதபடிக்கு
ஆண்டவரே அந்த தாயார் அந்த நாள் வரைக்கும் என்ன காத்து கொள்ளுங்க தகப்பனே. அந்த உயிருக்கு நீங்க கட்டளையிட்டா தான் போகும் ஆண்டவரே. ஆக நீங்க கட்டளையிடுங்க இந்த நாள் வரைக்கும் இருக்கணும்னு. கர்த்தர் பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நாங்க சாட்சி சொல்லணும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறீர் என்று. அந்த சாத்தியமாவை தொடுங்க. அவங்க பாவங்களை மன்னிங்க. அவங்க சாபங்களை நீக்குங்க. அவங்க குற்றங்களை மன்னிங்க. அந்த சாத்தியமாவை தொடுங்க 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 தொடுங்க. என் கர்த்தர் தொடுவதற்காக மக்கள் நன்றி. அதே போல சாந்தகுமார் என்று சொல்லி இந்த நாளில செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாப்ல. அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த மகனுக்கு இருக்கிறதால எல்லாவித மறைவான வியாதிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லா பாட்சிகளையும் கர்த்தர் தொடணும். குமாரை தொடுங்க ஆண்டவரே. அந்த சாந்தகுமாரை ரட்சிங்க ஆண்டவரே. அந்த மகன் அதிகமா நீ நேசிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தை என் தேவன் அதிகமா நேசிக்கிறீர் ஆண்டவரே. அந்த மகனை தொடுங்க. நரம்புகளை எலும்புகளை சதைகளை எந்த இடத்துல பாதிப்பா இருக்கிறதோ அந்த மகனை தொடுங்க தகப்பனே. ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே அப்ப எமர்ஜென்சி வார்டு இருக்கிற மகனை தொடுங்க தகப்பனே. மகனை தொடுங்க 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 ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. என் கர்த்தர் தொடுவதற்காக மக்கள் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 சப்பா நன்றி. அதே போல ஜெயதேவால ஹார்ட் ஆபரேஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் இருக்கிற சகோதரர்கள் 2 பேரு லூயிஸ் மற்றும் நெல்சன். இவங்க 2 பேரும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் மறுநாளே அந்த பிள்ளைகளுக்கு இது ஜெயதேவால ஆபரேஷன் ஆயிருக்கிறது. ஆகவே கர்த்தாவே அந்த மகனை தொடுங்க என்று ஒப்பு கொடுக்கலாமா? லூயிஸ் சகோதரியும் நெல்சன் சகோதரி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த 2 பேருக்கும் ஆண்டவரே ஜெயதேவால இருக்கிற அந்த பிள்ளைகள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கர்த்தாவே இந்த 2 பேர்களையும் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. ஒரே குடும்பத்தில் 2 சகோதரர்கள் ஆண்டவரே சகோதரர்கள் ஆண்டவரே அண்ணனும் தம்பியும் ஒரே குடும்பத்தில் ஆண்டவரே ஜெயதேவால இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடுவீராக ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஔஷதமாய் என் தேவன் இருப்பதற்காக மக்கள் நன்றி. ஜெயதேவால நிறைய பிரிக்கப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என் கர்த்தர் தொடுவதற்காக மக்கள் நன்றி ராஜா. நன்றி சப்பா நன்றி நன்றி நன்றி. அதே போல கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு வியாதிஸ்தர் மீது இருக்கட்டும் என்று சொல்லி இங்க வந்திருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். முக்கியமாக தச்சமாவை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா தச்சமாவை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த அம்மாக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. வரும் போது சுகர் ஆண்டவரே லெவல்ல ஆகட்டும். தாயாரை பலப்படுத்துங்க. நீரே இந்த தாயாருக்கு என்ன பலவீனம் இருக்கிறதோ என் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா என் தாயாரே அப்பா அந்த தாயாரின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள் வரமே. இந்த தாயாரை கர்த்தர் அபிஷேகிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்க ரட்சிப்பின் பாதையிலே அதிகமாய் தாயாரை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானது அந்த தாய் வாழ்க்கையில் நடக்கட்டும். அதே போல ஆண்டவரே அப்பா ஷீலாவை ஒப்பு கொடுக்கலாமா? அந்த மகளுக்கு இருக்கிற பயங்கரமான இருமல் இருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து அந்த சமூகத்துக்கு தேடி வந்திருக்கிற அந்த மகளை விடுதலையோடு கூட கர்த்தர் அனுப்பட்டும் என்று சொல்லி கர்த்தர் மகளை தொடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால் தொடுங்க தகப்பனே. அந்த த்ரோட்டை இயேசுவின் நாமத்தினால் தொடுகிறதற்காக மக்கள் நன்றி. ஜெயமா ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த தாயாருக்கு எந்த பலவீனங்கள் இருந்தாலும் தேவனை ஒவ்வொரு நாளும் தேடி ஓடுறாங்க ராஜா. அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. அந்த அம்மா கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க கிட்ட வாரலாம் பணங்களை வாங்கி இருக்கிறார்களோ அந்த பணங்களை கர்த்தர் திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அதே போல ஆண்டவரே மேரி அம்மா கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வீட்டை தேடி கொண்டிருக்கிறாங்க. அடையாளமாய் வைத்திருக்கிற வீட்டை காண்பீங்க தகப்பனே. அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதே அப்பா. ஆண்டவரே ஏற்ற வேலையில அந்த ஓனர் கிட்ட அவங்க உண்மையா உத்தமமா அந்த வீட்டை ஒப்பு கொடுக்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீட்டை அடையாளமாய் காண்பீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அழிந்து தேடி கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஒரு கர்த்தர் ஒரு வீட்டை ஒரு கூடாரத்தை இந்த பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுக்கிறதுக்காக நன்றி. அந்த வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு துதி வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு தகப்பனே. மாதத்தில் ஒரு முறை அந்த வீட்டுல ஜெபங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஐயா. அப்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. மேல் பிரகாசத்தையும் ஆண்டவரே அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த மகன் வினோதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ராஜா. ஆண்டவரே படிப்புக்காக வேலைக்காக பட்ட எல்லா கடன்களையும் என் கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. பிள்ளைகள் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகளுக்கு நல்ல உடல் சொக்க ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறமைக்காக மக்கள் நன்றி. எவ்வளோ பெரிய பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் மாற்றி ஆண்டவரே இன்று மக்களை ஒவ்வொரு வாரம் தேடி வரும்படிக்காய் கிருபை செய்திருக்கிறீரே அதற்காக நன்றி.
நன்றி. மகளை ஆசீர்வதிங்க, கொடுத்த மகனுக்காக நன்றி. அந்த மகனை கூட ஆசீர்வதித்து அந்த மகனுடைய தேவைகளா சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பைனான்ஸ் ரீதியா என் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஸ்டெல்லாமாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேன்சர் ஆகி ட்ரீட்மெண்ட் இருக்கிற அந்த ஆண்டவரே தாயாரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த தாயாரை தொடுங்க தகப்பனே. அப்பா, வீட்டில் இருக்கிற அந்த தாயாரை இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. எனக்காக ஜெபிக்க வாங்க என்று சொல்லி அந்த தாயார் அவளோடு இருக்கிற அந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தாயாரை தொடுவீராக ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் அன்பாய் அந்த தாயாரை நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. ரித்திகாக ஸ்தோத்திரம், ஜாயக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலைகளை கர்த்தர் கொடுத்து அந்த வேலைகளில் நன்மையான காரியங்களை நிரப்புங்க ராஜா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை போல யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆம்புலன்ஸ்ல போகிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களை தொடுவீராக ராஜா. எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ராஜா. இந்த ஃப்ரைடே நிறைய பிள்ளைக்கு பிளட் டெஸ்ட் இருக்கும், அநேக டெஸ்ட்கள் ஆபரேஷன் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தொடுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ராதிகாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கால் சறுக்கி விழுந்து மகளே ஆக்சிடென்ட்ல இருக்கிற மகளை தொடுவீராக ராஜா. தேவி அம்மாவை ஆபரேஷன், அந்த அம்மாவை கூட தொடுங்க ராஜா. 2 கால ஆபரேஷன் இருக்க அந்த தாயாரை தொடுங்க தகப்பனே. கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. ராதிகாவோட சகோதரிக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2 கால்கள பாதிக்கப்பட்டு ஆபரேஷன் ஆயிருக்கிற அந்த பிள்ளைகளை கால்களை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, வாகனங்களை ஓட்டுகிற எல்லாரும் சரியா நிகராய் ஓட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, யாருக்கு எந்த தீமைகளும் ஆகாதபடிக்கு என் கர்த்தர் போதுமான ஞானத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ராஜா. அப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பலவீனர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் பலவானாய் மாற்றுகிற என் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால இல்ல தாத்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அந்த பலவீனங்களை எல்லாம் அகற்றி பலமாய் மாற்ற கர்த்தரால் ஆகும். ஜெபத்தோடு இருப்போம். அதே போல 30 நாட்களிலே மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் விசேஷமாக இந்த மாதத்துல மேரேஜுக்காக இருக்கிற ஸ்டீவன் ஸ்டெஃபிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்டீவன் ஸ்டெஃபி தேவன் ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல பிரீத்தம் பிரியாவை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் அந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல ஸ்டாலின் மார்த்தா இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தடையின்றி குறிக்கப்பட்ட இந்த டேட்ல இந்த பிள்ளைகளுக்கு திருமணங்களை நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இன்னும் யாருக்கெல்லாம் இந்த மாதத்துல இதோ மேரேஜ் மற்றும் என்கேஜ்மெண்ட் ஒரு பிள்ளைக்கு காஞ்சனா அவங்களுடைய பிள்ளைக்கு இருக்கிறதான அந்த என்கேஜ்மெண்ட்ல கூட கர்த்தருடைய கரம் முழுமையா தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட நேரத்துல நாட்களில எந்த ஒரு பெரியோர்களுக்கும் இந்த தீமைகளும் ஆகாதபடிக்கு குடும்பங்கள் இந்த பிரச்சனைகளும் ஆகாதபடிக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் திருமணங்களை காணாவூர் திருமணங்களை போல இந்த பிள்ளைகள் திருமணங்களை நடத்தி கொடுக்கிற தேவன் உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மத்தியில நடக்கட்டும் தகப்பனே. 10ஆம் தேதி நடக்கிற திருமணத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்கார குடும்பத்தின் திருமணத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தகப்பனே, இப்படியான ஒரு நாட்கள் இல்லையே என்று சொல்லி திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் தருவீராக ராஜா. இவ்வளோ நாள் காத்திருந்தேன். அந்த செலக்ஷன் நேரத்துல தவறான செலக்ஷன் யாரும் பண்ணிவிடாம கர்த்தருக்கு சித்தமானது அந்த பிள்ளைகளுக்கு வருகிற வரைக்கும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையானது கர்த்தர் அடையாளமாய் காண்பீங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏற்ற மகனுக்கு மகனையும் ஒவ்வொரு மகன்களுக்கும் ஏற்ற ஒரு மன மகனையும் அடையாளமாய் என் கர்த்தர் காண்பீங்க ராஜா. திருமணமாகி கர்ப்பக்கடிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ லட்சங்களை செலவழித்தும் எனக்கு கனியிலேயே என்று காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் கர்ப்ப கனியினாலே நிரப்புங்க ராஜா. அந்த காலியா இருக்கிற அந்த வயிற்றிலே இயேசுவின் கனியினாலே நீங்க நிரப்புங்க தகப்பனே. மரியாதைக்கு சொன்னீரே பரிசுத்த ஆவி உண்மையை நிழலிடும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நிழலிடட்டும் தகப்பனே. கர்ப்ப கனியினாலே நிரப்புங்க
அப்படியா நீர் ஆசீர்வதிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். படித்துக் கொண்டிருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே எஸ்எஸ்எல்சி பிள்ளைகளுக்கு preparatory எக்ஸாம் ஆயிக்கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பியூசி பிள்ளைகளுக்கு preparatory எக்ஸாம் ஆயிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தாய் தகப்பனுக்கு அவமானத்தை அல்ல, வெட்கத்தை அல்ல, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் பிள்ளைகளை விட்டு வெளியூருக்கு வேலை செல்ல போயிருக்கிறார்களோ ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கடமைகளை முடித்து தன்னுடைய தாய்நாடு வந்து திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படியா என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றும் இந்த கருத்துல புகெடுக்கிறோம். என் கர்த்தர் நாங்கள் கேட்டதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் என் கர்த்தர் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் ஜெபித்ததை என் கர்த்தர் கேட்டு இந்த நேரத்துல உங்க வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த புதிய ஆண்டில போன வருஷம் இதெல்லாம் நாங்கள் செய்தோமோ அதே ரிப்பீட்டடா நாங்கள் செய்யாம இந்த புதிய ஆண்டில புதிய புதிய காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்க தகப்பனே. நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பேசுகிற ஊழியரை மறைத்து அவரோடும் என்னோடும் ஆண்டில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமையில அவங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று வேண்டும் என்று மாறாத எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால எங்க தாழ்த்த அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உற்சாகமாய் சொல்லுங்க ஆமென். ஆமென். நம் ஜெபத்தை கேட்கிறவன் நம்மத்தில் இருக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உண்மையே நினைத்து துதிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக இந்த பாடலின் 33 ஜெபத்தொட்டு செய்கிறீங்களே பாடலின் 33. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரையே நோக்கி பார்த்தோம், இப்ப அவரையே நோக்கி அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த ஒருவேளை இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம், நம்ம எல்லாமே தூற்றலாம், ஏதோ காரியங்களை செய்யலாம், ஆனால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அன்னை மரியாதை அப்படிதான் சொன்னாங்க, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றிக் கொண்டே இருக்கிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாங்க. அவங்க அன்னைக்கு சொல்லி ஒப்பு கொடுத்ததுதான் இன்றே வர அவங்க பரிசுத்தமா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா தேவ சமூகத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆகவே நம்ம பாடலாமா? நாங்களும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நினைத்து துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம நோக்கி பார்த்து துதிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். சாங் நம்பர் 33. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறைக்கின்றேன். ஆமென். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறைக்கின்றேன். இசையா இசையா ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா,
அல்லேலூயா 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 எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீதிருக்கிற நேர நிமிஷங்களை கர்த்தாவே இந்த வருஷத்திலே உங்கள் சித்தங்களை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க எல்லாரும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வேதத்தை எடுத்துக் கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி ஒப்பு கொடுத்து நம்ம செபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் வழிநடத்துவார். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் சொல்லி இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Thank you Jesus. தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்து நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நம் ஆண்டவர் எப்படி பதில் தரார் தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும் தேவன் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம விசேஷமாய் ஆண்டவருடைய பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு செய்தியை நம்ம கேட்கிறோம். ஆலோசனை கொடுக்கும் தேவன். சொல்லுங்க. ஆலோசனை கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல ஐசாயா 9th chapterல 6th word அங்க மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, சத்தமா ஒரே ஒரு வசனம் படிங்க. ஐசாயா 9th chapterல 6th word மிக அற்புதமான ஒரு வசனம். நம்ம இந்த வசனத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். படிங்க, சத்தமா படிங்க. A child is born to us, a son is given to us, Amen. and he will be our ruler. He will be called the Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியாய் பிறக்க போகிறார், அவருடைய ஆட்சி எப்படியா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே இறைவாக்கினர், அதாவது தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்ட அந்த விசேஷத்த சத்தியம்தான் இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இப்ப படிக்கிறாங்க பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க, ஒருத்தர் 7வது வசனம் படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் குமாரன் ஆன பிறகு சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிற சகல விதமான அதிகாரங்கள் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அந்த அதிசயமானவரும், அந்த ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரும், அந்த வல்லமை உள்ள தேவனும், அந்த நித்திய பிதாவும், அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று சொன்ன அந்த தேவன்
அவருடைய ஆட்சி எப்படியா இருக்கும் என்று சொல்லி 7வது வசனம் சொல்லுகிறது. படிங்க. அவரது ஆட்சியில் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆமென். அல்லேலூயா. சேனைகளினுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். அதிசயமானவராய் ஆலோசனை கொடுக்கிறவராய் பிறக்க போகிறவர். அவருடைய ஆட்சி தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து முழு உலகத்தையும் நீதியோடும் நியாயத்தோடும் கூட அவர் வழிநடத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லாது என்று கூட நம்ம லூக்கா புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆக அந்த தேவனை குறித்து தான் சொல்கிறது படைகளின் ஆண்டவர், அதாவது சேனைகளின் கர்த்தர். அவருடைய வைராக்கியம், அவர் என்ன நினைத்தாரோ, அவர் என்ன யோசிக்கிறாரோ, அது நம் எல்லாருடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே உமது சித்தம் என் பாக்கியம் ஆண்டவரே சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய சித்தம் எங்களுடைய பாக்கியம். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் அந்த தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். அவருடைய 5 நாமங்களில விசேஷமான நாமம் என்ன சொல்லுகிறது? அங்கே ஆலோசனை கர்த்தா, அதாவது ஆலோசனை உருவாகிற இடம். அதான் ஆலோசனை அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. யோசனைகள் அவரிடத்துல தான் வருகிறது. திட்டங்களும் தீர்மானங்களும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. நம்ம அநேக திட்டங்கள் போடலாம், நம்ம அநேக தீர்மானம் பண்ணலாம். இதை செய்யணும், அதை செய்யணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு சொல்லி அநேக திட்டங்கள் போடலாம், அநேக தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனா அந்த தீர்மானத்தை முடிவு பண்ணுகிறவர் அவர்தான். அந்த தீர்மானத்துக்கு சரி சொல்லுகிறவர் அவர்தான். அந்த தீர்மானத்தை ரைட் போடுறது அவர்தான். இன்னைக்கு எக்ஸாம் கூட பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் ராவும் பகலும் படிக்கிறாங்க இல்லையா? ஒரு வருஷ காலம் முழுவதும் படிக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதி வந்த பிறகு அங்க அந்த மார்க்குக்கெல்லாம் அந்த எழுதின எல்லாத்துக்கும் மார்க் போடுறது யாரு? டீச்சர் வந்து இருக்கிறாங்க இல்லையா? டீச்சர் வந்து இருக்கிறாங்க. இவங்க பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா, இந்த ஆன்சருக்கு எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாம செய்யற எல்லா ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் மார்க் போடுறவர் அவர்தான். ஆகவே எல்லாவற்றிற்கும் அவரை காரணமா நம்ம வைக்கணும். ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர். யோசனையில பெரியவர் அவர்தான். ஆண்டவரே என் யோசனை எவ்வளவோக்குதான் ஆண்டவரே, என் திட்டங்கள் எவ்வளவோக்குதான் ஆண்டவரே, என்னுடைய தீர்மானங்கள் எவ்வளவோக்குதான் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே, இது சரியா இருந்தா சரி பண்ணுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிடிச்ச விதமாய் எங்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துகிறவராக. அல்லேலூயா. அவர்தான் ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவர்தான் நம்ம அவருடைய ஆலோசனையில நடத்துகிற தேவன். அவருடைய ஆலோசனை தான் பெரிதா இருக்கும். அப்போல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் என்ற அந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம் இல்லையா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை பாருங்க. Proverbs 15:22 அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நீங்க சொல்றாரு பாருங்க, இப்ப சொன்ன வார்த்தைக்கு அதான் நீதிமொழிகள். பழமொழி ஆகமம் அப்படின்னு இருக்கும் பாருங்க. சங்கீதத்துக்கு பக்கத்தில் இருக்கும், சங்கீதங்கள் திருப்பாடலுக்கு பக்கத்தில் இருக்கும். படிங்க 15:22. Don't take it on yourself to repay the wrong. Trust the Lord, He will make it right. ஆமென். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். பத்தியா? ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம, ஆலோசனை கர்த்தர் இல்லாம, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம
ஆண்டவர் இல்லாம, இயேசு இல்லாம நீ நானும் எதையும் செய்ய முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கேட்டுக்கொள்வதுதான், எந்த ஒரு ஆலோசனையும் அவரிடத்திலிருந்து வரணும். ஆண்டவரே, எங்க போகணும், எங்க வரணும், என்ன வாங்கணும், எங்க வாங்க கூடாது, யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, எங்க உட்காரணும், எங்க எழுந்திருக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு வாங்கணும், எல்லாவற்றிற்கும் ஆலோசனை அவர்தான். பாருங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்றது? ஆலோசனை இல்லாமையால், ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில இல்லாமையால் எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் சித்தியாமல் போகும், நடக்காமலே போயிடும், அல்லேலூயா, ஆகாமலே போயிடும். ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், தேவன் இல்லாமல் நம்ம என்ன காரியங்கள் நடந்தாலும் செய்தாலும் அது சித்தியாமலே போகும், வாய்க்காமலே போகும், நடக்காமலே போகும். அதான் அதனுடைய அர்த்தம், சித்தியாமலே போகும். அப்புறம் ஆலோசனைக்காரர், இவங்க யாரு? ஆலோசனைக்காரர் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஆலோசனை அவரே, காரர் யாரு? ஊழியக்காரர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆலோசனைக்காரர். ஆலோசனை இல்லாத இடத்துல எண்ணங்கள் சித்தியாமல் போகும். அப்போ ஆலோசனை அவர்தான், ஆண்டவர். ஆண்டவர் இல்லைன்னா ஒரு யோசனையும் நடக்காது. அதே நேரத்துல ஆலோசனைக்காரர், ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரர், பாதிரிமார்கள், பாஸ்டர்மார்கள், யார் வேணா இருக்கிறாங்க, கன்னியாஸ்திரிகள், ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்பட்டு போகும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்தான் ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஆலோசனை நம்ம மொத்தத்துல இல்லாதபடினாலே ஒரு காரியமும் கூட சரியா வேலை ஆகுறது இல்லைங்க, நிறைவேறதே இல்லை, முடியறதே இல்லை, ஆகிறதே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் நலம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், நீ கேட்டுக்கொள்ளதெல்லாம் நடக்கும். அதனால்தான் இன்னைக்கு ஒரு சில ஆலோசனைகளை பெரிய இடத்துல கேட்கிறோம், சபை மூப்பர் இடத்துல கூப்பிட்டு கேட்கிறோம், பாதிரி மார்த்தல கேட்கிறோம், பாஸ்டர் மார்த்தல கேட்கிறோம். ஏன்? இதோ அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் நலம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நான் சொல்லுங்க, பைபிள்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றார். சங்கீதம் 1 அதிகாரம் வாங்க, சாம்ஸ் 1 சாப்டர்ல பாருங்க, அங்க 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றார், 3 ஆலோசனைகளை சொல்றார். முதல்ல 3 காரியம் சொல்றாரு, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு. 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு. அப்படி நீ செய்தால் எப்படி இருப்பாய் என்று கூட 3வது வசனத்துல சொல்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனை தான். சங்கீதங்கள் 1 அதிகாரத்துல அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்றது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், முதல் காரியம், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே 3 காரியம் சொல்றார். ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்துல எதை செஞ்சாலும் 3 முறை செய்வோம். ஸ்தோத்திரம் பண்ணாலும் 3 முறை, வணக்கம் போட்டாலும் 3 முறை, வாங்க 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 வாங்கன்னு சொன்னாலும் 3 முறை, இல்லையா? ஏசு ரத்தம் ஜெயம் சொன்னாலும் 3 முறை, ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொன்னாலும் 3 முறை. எல்லாத்தையும் 3 முறை சொல்றதுனால 3 காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். முதல்ல பாருங்க, ஆலோசனை நடவாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனை, அநியாயக்காரருடைய ஆலோசனை, பாவிகளுடைய ஆலோசனை, அக்கிரமக்காரருடைய ஆலோசனை. துன்மார்க்கன் எப்படிப்பட்ட ஆலோசனை தருவான்? அநியாயமான ஆலோசனை தான் தருவான். அவங்கள அடி, அவங்களை திட்டு, மகனை கூப்பிடாத வீட்டுக்கு, மகளை கூப்பிடாத வீட்டுக்கு, உன் மருமகனை பார்த்தா அந்த பக்கம் திரும்பிக்கோ, மருமகளை பார்த்தா இந்த பக்கம் திரும்பிக்கா, மாமியாரை பார்த்தா அந்த பக்கம் திரும்பிக்கா, அவங்களெல்லாம் கூப்பிடாத, அவங்களெல்லாம் கூப்பிட்டா உனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? அநியாயக்காரன் தான் சொல்லுவான், துன்மார்க்கன் தான் சொல்லுவான். அதனாலதான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காத, அவன் பேச்சை நீ கேட்காத, நடக்காத.
அந்த வாழ்க்கை நீ வாழாத. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாரு, பாவிகளுடைய வழியில் பாவிகளுடைய வழியில நிக்காத. பாவியான ஒரு மனுஷன் அவங்க எங்கேயோ போயிருக்கிறான், அவன் வழியில நீ போனீன்னா உன்னை என்ன பண்ணுவான், உன்னையும் கூட்டு போயிடுவான். அல்லேலூயா. பாப்பா பாவம் செய்யலாம், அநியாயம் செய்யலாமா, பாவிகளுடைய வழியில நீ நின்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நீ குறுக்க வந்த அப்படின்னு சொன்னா, அவன் போற இடத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போயிடுவான். அதனால்தான் அவன் வழியில நிக்காது. அதனால்தான் உலக பிரகாரமா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது துன்மார்க்கமா நடக்கிறவன் இடத்துல துன்மார்கனை கண்டா தூரம் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. துன்மார்கனை கண்டா எங்க இருக்கணுமா, தூரம் போயிடணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளுடைய வழியில நீ நிக்காதே, நீ போகாதே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதுலலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு இல்லையா, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பரியாசக்காரர் அவங்கள பத்தி சொல்றது, இவங்கள பத்தி குறை சொல்றது, அவங்கள பத்தி குறை சொல்றது. அக்கா உனக்கு விஷயம் தருமா, அண்ணே உனக்கு விஷயம் தருமா அப்படின்னு சொல்லி 4 பேர் கூடி தேவையில்லாத 5வது நபரை குறிச்சு பேசுவாங்க. பக்கத்து வீட்டை பத்தி பேசுவாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க, இவங்கள பத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட பரியாசக்காரர் மற்றவங்களை பரியாசம் பண்ணி பேசுற மாதிரி, மற்றவங்களை கேவலமாய் பேசுற மாதிரி, மற்றவங்களை ஏளனமாய் பேசுறவங்களை அவங்களோடு கூட என்ன பண்ணாத, நீ உட்காரவே உட்காராத. இல்லம்மா நான் வரமா, எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா, எங்க வீட்டுக்காரர் வராது, எங்க பொண்ணு வருது, எங்க பேத்தி வருது, எங்க பேரன் வரான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்துல இருந்தேன்னா இன்னும் ஆமா தூரம் வந்துடணும். மற்றவங்களை பத்தி யார் கேவலமா பேசுறாங்களோ, ஏளனமா பேசுறாங்களோ, அந்த இடத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம, ஜெபம் பண்ற நாம, கோயிலுக்கு போற நாம, பைபிள் படிக்கிற நாம உட்காரவே கூடாது, இருக்கவும் கூடாது. நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாங்க. 4 பேர் உட்கார்ந்து பேசினே இருப்பாங்க, நிறைய முறை சொல்லி இருக்கிறோம். அதுல ஒருத்தர் ஏஞ்சி போயிட்டா அந்த 3 பேர் யாரை பத்தி பேசுவாங்க, இது இவ்வளவு பேசிட்ட, இப்ப போச்ச, இது இவ்வளவு பேசிட்ட, இது வண்டவாளம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யார் ஏஞ்சி போனாங்களோ அவங்கள பத்தி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராது. ஒருத்தரை சொன்னார், ஒரு போதகரு, அவங்க வண்டவாளத்தை சொன்னா தண்டவாளத்துல மேல போடும். சரி, வண்டவாளத்துல சொன்னா எங்க ஓடும் தெரியவே தெரியாது இல்லையா. அதனால மற்றவங்களை பத்தி குறையாய் சொல்லுகிறத தயவுசெய்து நம்ம என்ன பண்ணோம், விட்டுறணும் அடியோட. நாம ஒருத்தரை பரியாசம் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பின்னாக ஆண்டவர் ஓய்வு வருவதை கொண்டு வருவார். மரத்துக்கு மரம் உயரம் எந்தே இருக்குது. அதனால மற்றவங்களை குறிச்சு நமக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம பேசுறோம்ல, அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், இப்ப என்ன பண்ணோம், நம்ம ஜெபம் பண்ணோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம செய்யணும். ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுக்கிறவர் அவர். நம்ம எல்லாரும் பார்க்கிறவனுமாய் அந்த கல்யாணத்துல ஒரு சகோதரியோ எழுந்து நிமிர்ந்து நின்று எல்லா காரியங்களையும் செய்யும்படியான போதுமான பலத்தை ஆண்டவர் கொடுக்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆக இந்த 3 காரியத்தையும் முதல் வசனத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதா, அவருடைய ஆலோசனை சொல்றதை செய்யக்கூடாது. சரி, 2வது வசனம் பாருங்க, என்ன செய்யணும்னு சொல்றாரு. பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய ஆலோசனை. மேல இருக்கிற வசனம் ஆண்டவருடைய ஆலோசனை தான். அது துன்மார்க்கமான ஆலோசனை, அதுல நடக்க கூடாது. 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து. ஆலயத்துக்கு போறோம்னா பிரியமா போகணும், சந்தோஷமா போகணும். நீ துக்கமஜமா வச்சுன்னு போக கூடாது. ஐயோ கோயிலுக்கு போகணுமே, ஐயோ பைபிள் படிக்கணுமே, ஐயோ பாஸ்டிங் பிரேயர் போகணுமே, ஐயோ செவ்வாய்க்கிழமை போகணுமே, ஐயோ வெள்ளிக்கிழமை போகணுமே அப்படின்னு व्यसனத்தோடு வந்தா व्यसனத்தோடு கூட போவேன். இப்ப இங்க எப்படி போனோமா, பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதில்லை, பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவானா இருப்பார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்.
அதான் 3வது வசனம். பாருங்க 3வது வசனம். அந்த பிள்ளைகள் எப்படி ஆயிருப்பாங்க? முதல் வசனத்துல சொல்லுது இப்படி எல்லாம் நீ செய்யக்கூடாது. 2வது வசனம் சொல்லுது இப்படிதான் செய்யணும். 3வது வசனம் என்ன சொல்லுது? படிமா. You are like the trees that grow beside a stream, that bear fruit at the right time, and whose leaves do not dry up. They succeed in everything they do. ஆமென். அல்லேலூயா. இதான் நடக்கும். அப்படிங்க தமிழ்ல என்ன சொல்லுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. மகனே, நான் சொன்னபடி செய்யாதே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காதே, பாவிகளுடைய வழியில நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார. நம்ம சொல்றது இல்லையா? இந்த 3 காரியம் நீ செஞ்சினா 2வது வழி சொல்றாரு, பிரியமாய் அவருடைய ஆலயத்துக்கு வா, வேதத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா. அப்படி நீ நான் செய்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். ஒரு நதி ஓரம் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு தண்ணி குறையா இருக்குமா? யாருன்னா தண்ணி கொண்டாந்து ஊத்தணுமா? அத பாக்கணுமா? இல்ல, சரியான நேரத்துல எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுவே புரிஞ்சுக்கும். அது ஏன்னா தண்ணி ஓடினே இருக்குதே நதியில. அல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். ஏற்ற காலத்திலே கனி தருவான். இலை உதிரா இருக்கிற, அதாவது காஞ்சி போன இலையை போல இராதபடிக்கு இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஆலோசனையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதே நீதிமொழிகள் வாங்க, பக்கத்துல வாங்க, 19ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். நல்ல ஒரு ஆலோசனை வசனம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய ஆலோசனைக்கு எப்படியாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். 19ஆம் அதிகாரத்துல 19th chapterல 21st word, Proverbs 19:21. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற உருவாகிற எண்ணங்கள் எப்படி அநேகமா இருக்கும். 38 பிளான் போடுவான், 68 பிளான் போடுவான், 105 பிளான் போடுவான். இதான் மனுஷனுடைய எண்ணங்கள். எவ்வளோ பிளான் போடுறோம் நம்ம. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையில் நிலைநிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. படிமா இங்கிலீஷ்ல. People may plan all kinds of things, but the Lord's will is going to be done. ஆமென். லார்டுடைய will தான் கடைசில என்ன ஆகும்? ஜெயிக்கும். அதனால்தான் நம்ம எந்த ஒரு காரியமானாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எங்க போறதுக்கு போனாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. வண்டி வாங்க போனாலும் சரி, வீடு பார்க்க போனாலும் சரி, பொண்ணு பார்க்க போனாலும் சரி, பையன் பார்க்க போனாலும் சரி, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த காரியம் நமக்கு சித்தமானால் இது எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா உன் சித்தத்தின் பிரகாரம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த இடத்துல மனுஷனுடைய எண்ணங்கள் 1000 இருக்கும், எவ்வளவோ இருக்கும். ஆனா கர்த்தருடைய யோசனை தான் கடைசியில என்னவா? நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதாங்க நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் அவருக்கு பேரு ஆலோசனை கர்த்தா. அந்த ஆலோசனை கொடுக்கும் தேவனிடத்துலதான் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக அதே அடுத்து வந்து சங்கீதம் அங்க 33ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க, 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நிச்சய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். என்ன அழகா சொல்லுங்க பாருங்க, சங்கீதம் 33:11 வசனம்.
கர்த்தருடைய ஆலோசனை படிங்க, இன்னொரு முறை படிங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். ஹalleluya. praise the Lord. படிச்சுமா 33:11. But his plans endure forever, and Moses last eternally. ஆமென். ஹalleluya. இதுதாங்க உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடக்கும்படிக்கு ஆண்டவருடைய கரம் இப்படியாய் நம்மை வெளிப்படுத்தி காட்டும். கர்த்தருடைய ஆலோசனை எது வரைக்கும் இருக்குமா? தலைமுறை இல்ல, அதுக்கு முன்னால கர்த்தருடைய ஆலோசனை நித்திய நித்திய காலம் எல்லாம். அதாவது நாம நித்தியத்திற்கு போகிற வரைக்கும், நாம பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம் வரைக்கும் என்னவா எப்படி இருக்குமா? நிலைத்து நிற்கும். அதோடு கூட மாத்திரம் அல்ல, அவருடைய ஆலோசனையின்படி இன்றைக்கு நீங்களும் நானும் நடந்தா கடைசியில ஆண்டவர் என்ன சொன்னாரு? தலைமுறை தலைமுறை வரைக்கும். ஆமா, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பேத்தி பிள்ளைகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ரத்த பந்தங்களுக்கும் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆலோசனை அப்படியே இருக்கும். இன்றைக்கு நீங்க நான் இவருடைய ஆலோசனையின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து நடக்கும் போது நெக்ஸ்ட் நம்ம பிள்ளைகள் நடக்கும். அடுத்து வருகிற அந்த 2வது தலைமுறை 3வது தலைமுறை அப்படியே நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ தலைமுறைகளை நம்ம பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? தலைமுறை தலைமுறையா இவங்க ஊழியக்காரரா இருக்கிறாங்க, தலைமுறை தலைமுறையா இவங்க பாடகரா இருக்கிறாங்க, தலைமுறை தலைமுறையா இவங்க சங்கீதம் படிக்கிறவங்களா இருக்கிறாங்க, தலைமுறை தலைமுறையா இவங்க சபை நடத்துகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்றோம் இல்லையா? இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அவருடைய ஆலோசனைக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்தா நாம நித்தியம் போகிற வரைக்கும் அந்த ஆலோசனை நம்மோடு கூட இருக்கும். அடுத்து நம்முடைய தலைமுறைகள், நமக்கு பின் வருகிற சந்ததி இதை கடைபிடித்து நடக்க முடியாய் கர்த்தர் செய்வார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுல கூட இந்த வசனம் இருக்குது. அந்த நீதிமொழிகளுக்கு அப்படியே நெக்ஸ்ட் வாங்க, சங்கீதத்துக்கு நெக்ஸ்ட் வாங்க. அங்க பாருங்க, அங்க எரேமியா இருக்கும், ஜெரமாயா, ஏசாயாவுக்கு நெக்ஸ்ட் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற விசேஷமான ஒரு ஆலோசனைகளை கேட்டு நாம ஜெபம் பண்ணலாம். 32ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் வாசிச்சு நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். 32ஆம் அதிகாரம் ஜெரமாயா 32:19 மிக அற்புதமான ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்கலாம். யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளிலும் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இதுதாங்க கடைசியில நடக்கும். எடுத்துட்டீங்களா? இங்கிலீஷ்ல சத்தமா படிங்க. Wise plans and do mighty things. You see everything that people do, and you will reward them according to their actions. Amen. Hallelujah. படிங்க, இன்னொரு முறை படிங்க. You make every இல்ல இது தமிழ்ல படிக்கிறாங்க. படிமா? இல்ல சரி, தமிழ் படிங்க. 32:19 யோசனைகளிலே பெரியவரும் நீர் பெரியவராயிருக்கிறீர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவரு? ரொம்ப பெரியவர். அவர் யோசனை கொடுக்கறதுல பெரியவர், ஆலோசனை கொடுக்கறதுல பெரியவர், நமக்கு நம்மை வழிநடத்துவதிலே பெரியவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அவனவனுக்கு வழிக்கு தக்கதாகவும் செய்கைகளுக்கு தக்கதாகவும் நீ எப்படி ஒப்பு கொடுக்கிறியோ, எப்படி அர்ப்பணிக்கிறியோ, எப்படி ஜெபிக்கிறியோ, எந்த அளவுக்கு தேவன் இயேசுவை நீ நம்புகிறாயோ அந்த அளவுக்கு அவனுக்கு
அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. பத்தியா, நாம யாருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமா? உதாசீனம் பண்ணுகிறோமா? கோயிலுக்கு போகும்போது அங்க பாதிரியோ பாஸ்டரோ சொல்ற அந்த வசனத்திற்கு நாம செவி கொடுக்கிறோமா? உதாசீனமா இருக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியாத இருக்கிறோமா? அவனுடைய செயல்களுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அது ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவனுக்கு நான் கொடுப்பேன் அந்த பலனை. ஆகவேதான் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை மனுஷனை என்ன பண்றார்? நோக்கமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரையும் தேவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் திருப்தியாய் ஆசீர்வதித்து நடத்துவார். சொல்லலாமா? நம்ம எல்லோருமாய் கண்களை மூடுவோம், பைபிளை மூடி வச்சிருவோம். எல்லாருமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்ன வண்ணமாய் அவரையே நோக்கி நாம பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஆலோசனை காட்டிலும், மனுபுத்திரனுடைய ஆலோசனை காட்டிலும், ஊழியக்காரனுடைய ஆலோசனையும் தேவனுடைய ஆலோசனையும் மேலாயிருக்கிறது. யோசனையில் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய கருத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி போட ஆலோசனை கொடுப்பார். இந்த ஆலோசனை கர்த்தரிடத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எல்லாருமே கண்களை பயத்தோடு பக்தியோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய புத்தகங்கள் குறைகள் மீதுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவருடைய ஆவியானவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தினமைக்காக, வெளிப்படுத்தின வசனங்களுக்காக நன்றி, வெளிப்பட்டமைக்காக நன்றி, வெளிப்படுத்த போகிற வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம், யோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், ஆண்டவரே நிலை நிற்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும். எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனிதனுடைய ஆலோசனை கேட்டு இங்க வரலாம். உம்முடைய ஆலோசனையின்படி ஆண்டவரை வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆலோசனை தந்து அந்த ஆலோசனையில நிலைத்து நிற்கிறவர்களாய், அந்த ஆலோசனையின் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நீர் மாற்ற மாட்டோம். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர், அதாவது ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லலாமே. எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் சகல வழி நடத்துது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய ஆலோசனையில நடக்க நம்ம எல்லாரையும் மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. நன்றி. அல்லேலூயா. அருமையான ஆலோசனையை தேவன் வார்த்தை வழியாக நம்மோடு கூட கொடுத்தார். ஆமென். இந்த நியூ இயர் 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஆண்டு சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஆலோசனை என்ன? தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் நம் தலைமுறை வரைக்கும் அவன் நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருப்பார், தருவார். ஆகவே இந்த நாளிலே ஒரு திருப்தியாக்கி நம்மை வசனத்தோடு கூட நம்மை தேவன் அனுப்புகிறார். ஆகவே ஜெபத்தொட்டு செய்கிதங்கள் 282வது பாடல், திருப்தியாக்கி நடத்திடுவார், நம் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், மீதம் நம் காரியங்களை எடுத்து வைப்பார், அதை பிறருக்கு கொடுக்கவும் வைப்பார் என்று சொல்லி நன்றி பாடலாக பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். திருப்தியாக்கி நடத்திடுவார்,
தேவைகளை சந்திப்பார். ஹalleluya. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், அது பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், நம் தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், நம் தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், அது பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹalleluya. இந்த வருஷத்திலே நம் பிள்ளைகள் வருமானங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து அது மீதம் எடுத்து வைப்பார். திருப்தியாக்கி நம் தேவைகளை சந்தித்து மீதம் எடுத்து வைத்து பிறருக்கெல்லாம் கொடுக்க வைக்க கர்த்தர் நம் பிள்ளைகளையும் நம்மையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, வேதத்தை படிங்க, தியானிங்க. அதன்படி நடக்கும் போது இன்னைக்கு சங்கீதம் 1:2 பார்த்தீங்களாமா, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அந்த பாக்கியமான லிஸ்ட்ல உன்னையும் நம்மையும் தேவன் வைப்பார். God bless you all. Thank you Lord. நன்றி நன்றி. ஹalleluya. Praise the Lord. ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு ஆலோசனையா இருங்க ஆண்டவரே. நாங்கள் எதையும் நாங்களா யோசிக்க கூடாது ஆண்டவரே. யோசித்தாலும் அது உமக்கு பிரியமான இருந்து ஆசீர்வாதமா இருந்து அதன் வழியிலே நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தலைமுறைகளை தேவனுடைய ஆலோசனையின்படி ஆசீர்வதித்து நடத்துவார். ஹalleluya. God bless you. Jesus coming soon. கைகளை தட்டி எல்லாருமாய் நன்றி.